ஐரோப்பா முழுவதும் நீடித்து வரும் கடுமையான வெப்பம் மற்றும் வறட்சியின் காரணமாக டன்யூப் நதியின் நீர்மட்டம் வரலாறு காணாத அளவுக்கு குறைவடைந்துள்ளது. ரோமானிய கடற்படை இஸ்வோரேல் பகுதியில் உள்ள அணுமின் நிலையத்திற்கு தண்ணீரை திருப்புவதற்காக பாறைகளை கட்டுப்படுத்த குண்டுவெடிப்புகள் மூலம் தகர்த்துள்ளது. டன்யூப் நதியின் நீர்மட்டம் தொடர்ந்து குறைந்து வருவதால் நாட்டின் ஆற்றல் துறையில் அவசர நிலையில் பிரகடனப்படுத்தப்பட்டுள்ளதுடன் பொதுமக்களுக்கும் மின்சார பயன்பாட்டை குறைக்குமாறு கேட்டுக் கொள்ளப்பட்டுள்ளனர். ஜெர்மனியில் இருந்து கருங்கடல் வரை பாயும் டன்யூப் நதியின் நீர்மட்டம் ஹங்கேரி போன்ற பல நாடுகளிலும் மிக குறைந்த அளவை எட்டியுள்ளது. ஹங்கேரியின் ஒரே அணுமின் நிலையமான பாக்ஸ் ஆலை போதுமான குளிரூட்டும் நீர் கிடைக்காததால் முழுமையாக மூடப்படும் அபாயத்தை எதிர்கொண்டுள்ளது. இந்த மின் உற்பத்தி நிலையம் நாட்டின் மின்சார தேவையில் பாதியை பூர்த்தி செய்வதுடன் தற்போது மிக குறைந்த அளவிலேயே இயங்கி வருகிறது. இதேபோல ஐரோப்பிய சரக்கு போக்குவரத்தின் முக்கிய தமனியான ரைன் நதியும் வறண்டுள்ளதால் ஜெர்மனியின் கொலோன் நகரில் நீர்மட்டம் வெகுவாக குறைந்துள்ளது. இத்தாலியின் போ நதி படுகை மற்றும் செர்பியாவின் முக்கிய நீர்மின் நிலையங்களும் கடும் நீர் வறட்சியால் பாதிக்கப்பட்டு உற்பத்தியை குறைத்துள்ளன.